துலாம் ராசி அன்பர்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஒரு துலாம் ராசி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி 7வதாக வரக்கூடிய ராசி. அதனுடைய ஆதிபத்திய அதிபதி பார்த்தோம் அப்படின்னா சுக்கிர பகவான். ஸ்தான பலம் ஒரு துலாம் ராசியினுடைய அதிபதி சுக்கிரன் என்றாலே அழகு, மகிழ்ச்சி, ஆனந்தம், ஆசை, எண்ணற்ற இந்த பூமியில் அத்தனை சுகங்களுக்கும் உண்டான அதிபதியாக அந்த சுக்கிர பகவானை நம்ம சொல்லலாம். வாழ்வதற்கே உரித்தான பண்பு. ஆமாம், அந்த சுக்கிரனுடைய குணநலன்கள் ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னா அவர் உடுக்க உடை அப்படியே நடத்தை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு ஆனந்தமாக இருப்பார், மகிழ்ச்சியாக இருப்பார் வாழ்க்கையில். ஆமாம், சுக்கிரன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பூமியில் வாழறதுக்கு உண்டான தகுதி கொடுக்கறதுக்கு. அப்படிப்பட்ட அந்த துலாம் ராசி நேயர்கள் மிக சாதுரியமானவர்கள். ஆமாம், காரியவாதிகள். ஏன்னா அதனுடைய சின்னம் பார்த்தோம் அப்படின்னா தராசா சின்னமாக வரும். இந்த நீதி, நியாயம், நேர்மை, கடமை, கண்ணியம் எல்லா விஷயத்திலையும் சரியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு பார்த்தோம்னா அது துலாம் ராசியை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். வார்த்தைகள் பார்த்தோம் அப்படின்னா பேச்சே கூட சரி, என்ன உண்மைத்தன்மை அதிகமாக இருக்கும். என்ன சரியோ அதை தான் பேசுவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரி, நீதிக்கு புறம்பாக ஒரு விஷயத்தை செய்வது என்பது அரிதான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க முதியோர்களை மதிக்க தெரிந்து கொண்டால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறலாம். ஆமாம், நம்மளுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்கிறப்ப நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, குடும்பத்தில் உள்ள மூத்த நபர்கள், பெரியோர்கள், சான்றோர்கள், அறிஞர் பெருமக்கள் இவர்களிடம் ஆசி வாங்கி கொண்டு இவர்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு வாழ்க்கையில் பின்பற்றினால் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை காணும். ஏன்னா இவங்க கொஞ்சம் மதிப்பது என்பது அதான். ஏன்னா இவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறதுனால என்கிட்ட உண்மை இருக்குது, வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் இருப்பாங்க. ஆமாம், சொத்து பத்துக்கள் எல்லாமே பூர்வீக சொத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் சார். ஆமாம், முன்னோர் சொத்தில் பிரச்சனை இருக்கும், இல்லை டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கும், அல்லது கட்டி முடிக்கப்படாத வீடுகளாக இருக்கும். வீடு ஆரம்பித்தோம்னா அவ்வளோ எளிதாக கட்டி முடிக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப அப்பா கட்டணும் வீடு சார், அதில் தான் சார் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி, கட்டணும் சார், இதெல்லாம் டெமாலிஷன் பண்ணிவிட்டு கட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் சார் அப்படின்ற மாதிரி சிந்தனைகளை கொடுத்துட்டே இருப்பாங்க. துலாம் ராசியினருடைய பிள்ளைகள் நிறைய சங்கடம் கொடுப்பாங்க சார் பிள்ளைகளால். ஆனால் ராசி என்னவோ பெரிய ஹைஃபையான ஒரு ராசி தான். ஆனால் பிரச்சனைகள் எங்கெங்கேருந்து வருது அப்படின்ற விஷயத்தை மட்டும்தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். பிள்ளைகளால் பெருமை இருக்கிறத விட சிறுமைகள் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டார். ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பாங்க சார். கஷ்டம்னா பொருளாதார கஷ்டத்தை தாண்டி மன ரீதியான கஷ்டங்களை ரொம்ப கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு 2 பிள்ளை 3 பிள்ளை இருக்குது ஒரு குடும்பத்தில் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிள்ளை ஹைஃபையாக வாழ்ந்துட்டு ஒரு பிள்ளை ரொம்ப 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 கேவலமாக வாழறதுக்கான சூழ்நிலை எல்லாம் அங்கே நடக்கும். இப்படி தான் இருக்கும். புத்திரனால் அவதிகள் கட்டாயம் இந்த துலாம் ராசிக்கு ஏற்படும். இவர்கள் காவல் தெய்வம், ஆக்ரோஷமான தெய்வம், காவல் தெய்வங்களை வழிபட இவர்கள் குடும்பம் மிகப்பெரிய ஒரு மேன்மை அடைவதற்குண்டான சூழல்கள் எல்லாமே நடக்கும். வயிறு சார்ந்த ரோகம் நடக்கும் சார். ஆமாம், வயிறு பகுதி ஏதாவது ஒரு இடத்துல குடல் சார்ந்த விஷயமோ, சிறுநீரகம் சார்ந்த விஷயமோ, சிறுநீரக கல் சார்ந்த விஷயமோ, அஜீரண கோளாறுகளோ, இந்த மாதிரி சப்ஜெக்டில் இவங்களுக்கு நோய்கள் தாக்கமடைவார்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க பணம் முதலீடு பண்ணுவாங்க சார். வட்டிக்கு விடுவாங்க, வட்டி விட்டு வட்டி வாங்குவாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இது சரியாக போகும். அதற்கு பிறகு என்ன பண்ணால் அதே கான்செப்டில் பிரச்சனைகள் நிறைய மாட்டிக்குவாங்க. பணத்தை வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய அத்தனை வழிகளும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அந்த வழி கொஞ்சம் ஓவராக போக 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 என்ன நடக்கும், அதனாலே பிரச்சனைகள் நிறைய நடக்கும். நிறைய சொத்து பத்துக்கள்லாம் வாங்கி போடுவாங்க. தன்னுடைய பரம்பரைகள் பின்னாடி அனுபவிக்கிறதுக்குண்டான சூழல்கள் அத்தனையுமே இவங்க ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இவங்களுடைய வரக்கூடிய மனைவி ரொம்ப ரூட் பர்சனாலிட்டியாக இருப்பாள். ஆமாம், மனைவிக்கு ரொம்ப தாழ்ந்து தான் போகணும், இவங்க விட்டு கொடுத்து போகணும். பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு விட்டு கொடுத்து போகணும். அப்படி விட்டு கொடுத்து போகலை அப்படின்னா அந்த இடம் ரொம்ப ரொம்ப சிரமத்தை கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு இவருக்கு. லாட்டரி யோகங்கள் உண்டு, புதையல் யோகங்கள் உண்டு. ஆமாம், வேறொருடைய பணம் இவருடைய கைகளில் செல்லும். அப்போ பினாமி சொத்துக்கள் இவர் பேரில் வரும். இப்போ அனாமத்தாக வர சொத்து வரும்.
பெண்ணு கட்டுவார், மாமனார் மாமியார் வீட்டிலேருந்து சொத்து வந்து அந்த பெண்ணுக்கு எழுதி வச்சுருவாங்க, அந்த சொத்து இவருக்கு வரும். இந்த மாதிரி உழைக்காமலே நிறைய வருமானங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். சீக்கிரமாக குறுகிய காலத்தில் முன்னேற்றம் அடைவதற்குண்டான சூழல்கள் எல்லாமே இந்த துலாம் ராசினருக்கு நடக்கும். கட்டாயம் நடந்துடும். ஊரில் அவங்க தந்தை வந்து மிகப்பெரிய ஒரு மனிதராக இருப்பார், நல்ல புத்திசாலியாக இருப்பார், கணக்காளராக இருப்பார், கோயில் ஸ்தாபன நிறுவனராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும், குத்தகைதாரராக இருப்பார். இவருடைய தந்தைகள் வந்து நல்ல வளர்ச்சியை கொடுத்து விட்டு சென்று விடுவார்கள், நல்ல பேர் புகழை கொடுத்துட்டு சென்று விடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். நிலையான ஒரு தொழிலை பண்ணுவது என்பது ரொம்ப சிரமமாக இருக்கும். துலாம் ராசின்னு விவசாய தொழிலை கையில் எடுக்கிறாங்க, நீர் தொழிலை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள். ஆயில் மில்லு, பெட்ரோல் பங்கு, இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அபரீத வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காரகத்துவம். துலாம் ராசியில் ஒரு பையன் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டான்னா நல்லா சம்பாதிப்பான், நல்ல ஒரு சேவிங்ஸ் இருக்கும் அவங்ககிட்ட. அந்த இடத்துல குடியுரிமை வாங்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே கிடைச்சிரும் அவங்களுக்கு. ஆமாம், அப்படிப்பட்ட ராசி தான் இந்த துலாம் ராசினர். பெருமளவு லாபம் ஈட்டுவாங்க. இவங்ககிட்ட பொருள் வந்து எப்படி இருக்குன்னா ஐஃபையாக இருக்கும். ஒரு கார் வந்து உயர் ரக காராக இருக்கும். வீடுகள் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்பாட்லைட்லாம் போட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அத்தனை வித இன்டீரியல் ஒர்க்கும் பண்ணனுடைய வீடாக இருக்கும். இவங்ககிட்ட சொத்துக்கள் வந்து தங்கமாக இருக்கும். அப்போ காலி இடம் வாங்கி போடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பணமாக கையில் இருப்பை விட பொருட்களாக இங்கே வாங்குவதற்கு அதீத விருப்பம் காட்டுவார்கள் இந்த துலாம் ராசியினர் அப்படின்னு சொல்லி. துலாம் ராசியினருக்கு தாய் மாமனால் பெருசாக யோகம் இருக்காது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிதான். ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்தில் தாய் மாமன் வந்து எல்லா விசேஷத்தையும் அவர் தான் முன்னின்று நடத்துவார். ஒரு பெண் சடங்காக இருந்தாலும் திருமணம் வரைக்குமே அந்த தாய் மாமன் அனைத்து விஷயங்களும் சீர்வரிசையோடு செய்யக்கூடிய ஒரு ஆனந்தம் வந்து ஒரு குடும்பத்தில் நடக்கும். ஆனால் இங்கே துலாம் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த மாமன் உறவு என்பது பெருசாக இருக்காது. ஆமாம், ரொம்ப கருமையாக இருப்பாங்க. அவ்வளோ பெருசாக அந்த பிள்ளைகள்லாம் செய்ய மாட்டாங்க. ஆமாம், விசேஷத்துக்கு மட்டும் வந்து போகிற மாதிரி சூழ்நிலைகள் கூட அந்த மாமன் உறவுகளில் நடக்கும். இல்லை எதிரிகளாக இருப்பார்கள், ரொம்ப சிக்கனவாதிகளாக இருப்பார்கள், ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசியினருடைய அடிப்படை வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, சிறு வயசில் ஏதாவது ஒரு பொருள் கேட்குறாங்கன்னா கூட அவ்வளவு எளிதாக அவங்களுக்கு குடும்பத்தில் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஐஸ்கிரீம் கேட்டேன் சார், எதை கூட எங்கள் அப்பா வாங்கி தரல சொல்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் சூழ்நிலை எல்லாமே நடக்கும். பொருளாதாரத்தில் வந்து ஏற்றம் கூடிய ராசி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது துலாம் ராசி தான். படிப்படியான வளர்ச்சிகள், நிரந்தரமான வளர்ச்சிகள், பெரிய ஒரு ஹைஃபையான லைஃபு, ஏன்னா தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ராசியாக அந்த துலாம் ராசியாக இருப்பார். எந்த ஒரு பிரச்சனைக்கும் போக மாட்டாங்க சார். ஆமாம், பிரச்சனை அப்படின்னு வருது, தன்னை தேடி வருதுன்னா அதுக்கும் அவங்க வந்து தலையிட மாட்டாங்க. அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய உசத்தி, அவங்களுடைய உயர்வு, இந்த மாதிரி தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. துலாம் ராசியினர் அம்மனுடைய ஆலயங்களை வழிபடுவது ஏகச் சிறப்பு. ஆமாம், அதுவும் பார்த்தோம் அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் ஏதாவது ஒரு சித்தருடைய வழிபாடு எடுத்துக்கலாம். செவ்வாய்க்கிழமை வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடு எடுத்துக்கலாம். உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாணிபம் செய்யக்கூடிய இடத்துல வெள்ளி வேல் வைத்து வழிபடு பழக்கத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இல்லை முருகனுடைய சேவல் கொடியுடன் கூடிய முருகன், குழந்தை வடிவேலன், பாலமுருகன், இந்த மாதிரி படங்களை நீங்கள் வைத்துக்கொண்டு உங்களுடைய பணிமனையை நீங்கள் காலையில் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அந்த முருகப்பெருமானை வணங்கிட்டு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலாகட்டும், உங்களுடைய குடும்பமாகட்டும் அநேக உயர்த்தி அடையும். வாழ்க வாழ்க வாழ்க.